இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையிலே வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த 3வது வாரத்திற்குள்ளும் நம்மை பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நல்ல பாடி கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட தேவன் தந்த நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய இருதயங்கள், செவிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு திறக்கப்படுவதாக. வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 33வது வசனம். ரோமர் 9வது அதிகாரம் 33வது வசனம். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதி இருக்கிறபடி ஆயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, எழுதி இருக்கிறபடி ஆயிற்று. யாருக்கு எழுதி இருக்கிறபடி ஆயிற்று? அவரில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ. எல்லாருக்கும் உரியது, விதி விலக்கே இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் அந்த பொதுவான வாக்குத்தத்தமாக இருந்தாலும் குறிப்பாக நடக்கிறது எழுதி இருக்கிறபடியே. யாரில் நடக்கிறது? எவனோ என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு யார் தகுதியாக இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில எழுதி இருக்கிறபடியே ஆகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நிந்தை, அவமானம், வெட்கம், வேண்டாத பழி சொல் என்பவைகள் வரும்போது 4 விதமான நிலையில அதை நாம் டீல் பண்ணக்கூடிய கிரியையை விசுவாசத்தில் வர வேண்டும். அவைகளை இந்த நாளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையில் 2 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம், நிந்தை வரும் பொழுது, அவமானம் இதெல்லாம் வரும் பொழுது அதையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய அல்லது அதை டீல் பண்ணக்கூடிய 4 கிரியை விசுவாசத்தில் இருக்க வேண்டும். முதலாவது, நிந்தையை நீக்க கிருபை தாரும். அதற்கு சுருக்கமாக சொன்ன பேர் என்ன சொன்ன? ஆர்வம். தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். தாவீதுக்கு நிந்தை இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையில, அவனுடைய சூழ்நிலையில நிந்தை இல்லை. ஆனால் நிந்தை யாருக்கு வந்தது என்று சொன்னால் தேவ ஜனத்திற்கு. அந்த நிந்தையை பார்த்த பொழுது தாவீதிற்குள்ளே ஒரு வைராக்கியம். தேவனுடைய ஜனத்திற்கோ, தேவனுடைய சபைக்கோ, தேவனுக்கோ நிந்தை வந்தால் அந்த நிந்தையை நீக்க என்னாலே என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் என்கிற வைராக்கியம். நமக்கும் ஒரு ஆர்வம் இருக்கணும். என்னோடு கூட ஆராதிக்கிற, என்னோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில நிந்தை வரும்போது, வெட்கம் வரும்போது, அவமானம் வரும்போது அதை நான் பார்த்து கொண்டு இராதபடி எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரணும், எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வரணும். என்னன்னா, அந்த கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை நீங்குவதற்கு, அவமானம் நீங்குவதற்கு, தலைகுனிவு மாறுவதற்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்வேன். ஒருவேளை எதுவுமே போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நான் முழங்கார் படியிட்டு அவங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன் என்கிற ஆர்வம், ஆசை நமக்குள்ளே வர வேண்டும். 2வது காரியம், முதலாவது ஆர்வம், 2வது உமக்காக நிந்தையை சுமக்க கிருபை தாரும். அர்ப்பணிப்பு. முதலாவது என்ன வரும்? ஆர்வம் வேணும். 2வது அர்ப்பணிப்பு. இப்ப நிந்தை யாருக்கோ இல்லை, தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நிந்தையை நான் சகித்தேன். 69ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, உமது நிந்தையை அவர்கள் அல்ல நான் சகித்தேன். பிறருடைய வாழ்க்கையில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவமானம், வெட்கம், தலைகுனிவு சில நேரத்தில் வந்து உராய்ச்சி பார்க்கிறது. ஏன்? நம்மை நிரப்பியே விடுகிறது. இந்த 2வது நிந்தை, வெட்கம். விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தினுடைய தரத்தை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். பரிசோதித்து பார்க்கிற தரத்தை ஆண்டவர் பார்த்தபோது, அந்த பரிசோதிக்கிற தரத்திலே வருகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எதிர்பாராத பேச்சு. நம்மை நோக்கி ஆண்டவர் வர செய்வார். நாம் எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கொடுக்கிற நிலைமை வரும். நாம் பேசினதே இல்லை, ஆனால் பேசினதாக சாதித்து உங்கள் மேலே வீணான அவப்பெயர் சூட்டப்படுகிற சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பார். அதை எதற்காக செய்கிறார்? அவருடைய பிள்ளையை கீழே தள்ள அல்ல,
அவர் விசுவாசத்தினுடைய கிரியையை அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நிறைய நேரத்தில் நினைப்போம், ஏன் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம், ஆண்டவரை தான் நான் சேவிக்கிறேன், ஆண்டவருக்காக இப்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறதுனாலே தானே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை வருகிறது, ஆண்டவருக்காக இதை செய்ய வேண்டும் என்கிற நினைத்த போது தானே என்னுடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, அந்த சூழ்நிலையில உன்னுடைய விசுவாச கிரியை என்ன என்பதை கர்த்தர் பரிசோதித்து பார்க்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நேரம் இல்லை, நான் வேகமாக மூன்றாவது காரியத்திற்கு நேராக நாம் கடந்து கொள்வோம். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 16வது வசனம். அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே, அதிலும் மேலான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மூணாவது, என்னுடைய நடக்கையினாலே உம்முடைய நாமத்திற்கு அவமானம் வரக்கூடாது. மூணாவது என்னத்தை இப்படி சொல்ற, கவனம் தேவை. முதலாவது ஆர்வம், இரண்டாவது அர்ப்பணிப்பு, மூன்றாவது கவனம். அல்லேலூயா. இங்கே விசுவாச வீரருடைய பெயர்களிலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் பெயரெல்லாம் சொல்லப்பட்ட பின்பு அவர்களுடைய வாழ்வை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய தேவன் எண்ணப்படுவதற்கு அவர் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. விசுவாசம் இருக்கலாம். விசுவாசத்திலே கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், கிரியையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னுடைய வாழ்வு, என்னுடைய செயல்பாடு என் ஆண்டவரை வெட்கப்படுத்தக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்வு, என்னுடைய செயல்பாடு ஆண்டவரை வெட்கப்படுத்தக்கூடாது. அவர் என்னை பார்த்து இவனுடைய தேவன் என்று சொல்ல ஆண்டவர் நம்மை பார்த்து வெட்கப்படக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இவன், இவள், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்ல ஆண்டவர் வெட்கப்படக்கூடாது. நிந்தையை நீக்க கிருபை தாரும், உமக்காக நிந்தையை சுமக்க பலன் தாரும், என் நடத்தினால் உம்முடைய நாமத்திற்கு அவமானம் வராதிருக்க காத்துக்கொள்ள ஒரு அர்ப்பணம் அல்ல, ஒரு கவனத்தை எனக்கு தருவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நான் எங்க இருந்தாலும், என்ன பேசினாலும், என்ன செய்தாலும் அது ஆண்டவருடைய பெயருக்கு அவகீர்த்தியை கொண்டு வரக்கூடாது. எங்க வேணா வேலை செய்யலாம், எங்க வேணா நம்ம குடியிருக்கலாம், என்ன செயல்கள் வேணா செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய நாமத்திற்கு அவப்பெயரை கொண்டு வருகிற எந்த காரியமும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு நான் வெட்கத்தை கொண்டு வரக்கூடாது என்கிற கவனம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கணும். எங்க போனாலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய நாமத்திற்கு வெட்கத்தை வரக்கூடாது என்பதில் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கவனம் அதிகமாய் இருக்க வேண்டும். விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ என்றால், வெறும் விசுவாசம் அல்ல, அந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்திற்கு நிந்தை வராமல் கவனமாய் இருப்பவன் எவனோ அவன் தான் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம் 13 16 வரைக்கும் வாசிங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிட்டவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அவர்களுக்கு திரும்பி போவதற்கு
சமயம் கிடைத்திருக்குமே. இந்த வசனங்களிலே போதும். இந்த வசனங்களிலே அந்த ஜனங்களை குறித்து சொன்னது, கர்த்தர் வாக்கு பண்ணினது அவர்களுக்கு கிடைக்கவில்லை, விசுவாசத்தை அவர்கள் விடவில்லை. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஒரு விசுவாச பார்வை இருந்தது. 14 அவர்களுக்கு ஒரு வைராக்கியமான உறுதி இருந்தது. என்ன வந்தாலும் சரி, விட்டு வந்த தேசத்திற்கு திரும்பி போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் வாழ்விலே இது இருப்பதாக எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் எதை விட்டு வந்தோமோ அந்த இடத்துக்கு, அந்த காரியத்துக்கு நான் திரும்பி போக மாட்டேன். அந்த உறுதி நமக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். நீங்க சொன்ன வாக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இன்று வரை என்ன பண்ணல, நிறைவேறவில்லை. நீர் வாக்கு தத்தம் கொடுத்து 12 வருஷமாகிறது, இன்று வரை என்ன பண்ணல, நிறைவேறவில்லை. ஆனாலும் ஒருபோதும் நான் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு கொடுத்து 4 வருஷம் ஆயிருக்கலாம், 5 வருஷம் ஆயிருக்கலாம், 10 வருஷம் ஆயிருக்கலாம், 15 வருஷம் ஆயிருக்கலாம், இன்னும் நிறைவேறல. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆனாலும் நான் பின்னே திரும்பி போக மாட்டேன், நான் பின்னே திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்கிற ஒரு உறுதியை நான் விடவில்லை. அப்படி இருந்தால் கர்த்தர் சொல்வார், இப்படி வாழ்கிற வாழ்வு ஒரு நாளும் வெட்கம் அடைய செய்யாது. ஏசாயாவின் புத்தகம் 52வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 52:5. இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது, இங்கே என்ன இருக்கிறது, என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணினார்கள், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூசிக்கப்படுகிறதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இஸ்ரவேலரை குறித்து தேவன் வேதனைப்படுகிறார். உங்கள் நிமித்தம் என் நாமம் இடைவிடாமல் தூசிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னார்? கர்த்தர் எவைகளிலிருந்து விடுதலை பண்ணினாரோ அவைகளுக்கு அவர்கள் மீண்டும் அடிமைப்பட்ட போது அல்லேலூயா பாடினாலும் பலிகள் செலுத்தினாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்வு முறை என்னுடைய நாமத்திற்கு வெட்கத்தை கொண்டு வருகிறது. ரோமரின் புத்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ரோமர் எண்ணி இருக்கிறபடி எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே. புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக தூசிக்கப்படுகிறதே. யூதரை குறித்து பேசுகிறார். யூதர்கள் சொன்னார்கள், விடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர் ஆலயத்தை அவமரியாதை செய்தார்கள். ஆண்டவர் விரும்பாதவைகளை அவர்கள் வழிபட்டார்கள். வாழ்விலே முரண்பாடுகள் நிறைந்த மாயமாலத்தை கட்டி காண்பித்து, அப்படி இருந்தால் உங்கள் மூலம் என்னுடைய நாமம் என்ன பண்ணப்படும்? தூசிக்கப்படும் என்று சொல்லுகிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு தீர்மானம் பண்ணுகிறோம், ஒரு கிருபை அந்த மாலை வேளையில கேட்கிறோம். நான் செய்வதோ அல்லது செய்யாமல் இருப்பதோ உம்முடைய நாமத்திற்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. அதிலே கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற நான் கவனத்தை செலுத்த என் ஆண்டவர் எனக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. கதவை கொஞ்சம் சாத்துங்களேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை 4 காரியங்களிலே முக்கியமாய் கவனமாய் இருக்க வேண்டும். முதலாவது, எதிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உம்முடைய நாமத்திற்கு என்னாலே அவமானம் வரக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய நாமத்திற்கு என்னாலே அவமானம் வரக்கூடாது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் 2வது, என்னுடைய நடவடிக்கையால்
சத்திய மார்க்கத்திற்கு அவமானம் வரக்கூடாது. முதலாவது ரோமர் 2:24 உம்முடைய நாமத்திற்கு என்னாலே அவமானம் வரக்கூடாது. இரண்டாவது, என்னுடைய நடவடிக்கையால் சத்திய மார்க்கத்திற்கு அவமானம் வரக்கூடாது. மூன்றாவது, தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். தீத்து 2:4. தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும். நல்ல கவனிய போதும். மூன்றாவது, என்னுடைய வாழ்வினால் உம்முடைய திருவசனத்திற்கு தூஷணம் வரக்கூடாது. நான்காவது, சங்கீதம் 69:6. சங்கீதம் 69:6. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் இந்நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் எந்நிமித்தம் நாணம் அடையாமல் இருப்பார். நாலாவது, என்னால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவமானம். இந்த 4 காரியத்துல ஒரு கர்த்தருடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். முதலாவது, உம்முடைய நாமத்திற்கு அவமானம் வரக்கூடாது. உம்முடைய மார்க்கத்திற்கு அவமானம் வரக்கூடாது. உம்முடைய வசனத்திற்கு அவமானம் வரக்கூடாது. என்னோடு உம்மை ஆராதிக்கிற உம்முடைய ஜனத்திற்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்கள் அவமானத்தை கொண்டு வராதபடி காக்கக்கூடிய ஒரு கவனம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் மிகவும் முக்கியம். அல்லேலூயா. 4 காரியத்தை ஆண்டவர்கிட்ட டெய்லி கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தினுடைய கவனம் சரியாயிருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. இந்த கவனம் எந்த ஒரு நபருக்கு இருக்கிறதோ அவர்கள் இனி வெட்கப்படுவதில்லை, ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எபிரேயர் 2வது அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 11வது வசனம். எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். நல்ல கவனிங்க. இயேசு நம்மை பார்த்து என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி என்று சொல்ல அவர் வெட்கப்படக்கூடாதான். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது எப்படி நடக்கும்? நாம சொல்லி விடுவோம், ஆனால் அவர் சொல்லணும். அவரை பார்த்து நாம சொல்லுவோம், இயேசு எனக்கு சகோதரர் அப்படின்னு நாம சொல்லிடுவோம். ஆனா அவர் நம்மை பார்த்து சொல்லணும், இந்த சகோதரன் என்னுடைய சகோதரன், இந்த சகோதரி என்னுடைய சகோதரி என்று சொல்லி பரம தகப்பனாகிய இயேசு நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அது எப்போது நடக்கும்? பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் பரிசுத்தமாக்குகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னாரே. பரிசுத்தமடைய எவ்வளவு நம்மை விட்டு கொடுக்கிறோமோ, பரிசுத்தமடைய நம்மை எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறோமோ அதை பொறுத்துதான் ஆண்டவர் வெட்கப்படாமல் நம்மை பார்த்து சொல்லுவார், இவர் என் இளைய சகோதரன், இவள் என்னுடைய இளைய சகோதரி என்று சொல்லி அவர் சொல்லுவார். ஆண்டவர். மூன்றாவது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை
விசுவாசிக்கிறேன், விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் போதாது. ஆண்டவருடைய நாமத்திற்கு நிந்தை வராமல் வாழ கிருபை பெற்றவன் எவனோ அவன் தான் வெட்கப்படுவதில்லை. 4வது காரியம், யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனம். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. 4வது காரியம் என்ன தெரியுமா? என் மனம் என்னை நிந்திக்கவில்லை என்கிற கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கணும். 4வது மன உறுதி. என்னுடைய மனம் என்னை நிந்திக்கவில்லை என்கிற மன உறுதி ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கணும். விசுவாசிக்கிறவன் எவனோ என்று சொல்லும் பொழுது அந்த எவனோ என்று சொல்லுகிற அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில வெட்கம் வரும்போது, தலைகுனிவு வரும்போது, 4வது என்ன செய்யணும்? ஒரு மன உறுதி. என் மனம் என்னை நிந்திக்கவில்லை என்கிற மன உறுதி நமக்கு இருக்கணும். யோபு சொல்கிறான், என் இருதயம் உயிரோடு இருக்கும் அளவும் என்னை நிந்திக்காது. சகோதரர் 3 பேர் அவனை சந்திக்க வருகிறார்கள். 3 பேரும் அவனை நிந்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் யோபு சொல்கிறான், யார் என்னை நிந்தித்தாலும் என் மனசாட்சி நிந்திக்காது. அல்லேலூயா. குற்றமுள்ள மனது ஒரு நாள் இருக்காது. எவன் வெட்கப்படுவதில்லை? விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது. யாருடைய மனது அவரை நிந்திக்காமல் இருக்கிறதோ அவன் தான் வெட்கப்படுவதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசமாய் இருப்பவன் எவனோ என்று சொல்லும் பொழுது விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது. சூழ்நிலைகள் வரும்போது யாருடைய மனது அவரை நிந்திக்காமல் இருக்கிறதோ அவன் தான் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை. இந்த நாளும் கேட்டால் நான் ஒருவேளை நமக்கு தோன்றும், தோல்வி மேல் தோல்வி போல் தான் எனக்கு தெரிகிறது. ஏன் இதை ஆண்டவர் சொல்லுகிறார்? நம்முடைய கவனம் விசுவாசிக்கும் ஆற்றலில் மட்டும் அல்ல, அதற்கு இணையான ஒரு கிரியை தேவை என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பித்து, இதுவரை இல்லாவிட்டால் இங்கிருந்து போகும் பொழுது இன்றில் இருந்து அதை ஆரம்பிக்க, அதிலே கவனத்தை செலுத்த கர்த்தர் நம்மிடம் கேட்கிறார். 4 காரியம் பார்த்தோம். ஒரு ஆர்வம் நிந்தையை நீக்குவதற்கு, கிறிஸ்துவுக்காக நிந்தையை சகிக்க ஒரு அர்ப்பணம், இயேசுவே உமக்கு நிந்தை வராமல் இருப்பேன் என்கிற ஒரு கவனம். 4வது, எந்த சூழ்நிலையிலும் அவரை என்னுடைய மனது நிந்திக்கவில்லை என்கிற மன உறுதி. 1 யோவான் 3வது அதிகாரம் 19 22 வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 19 முதல் 22. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து, நல்ல கவனிங்க, சகலத்தையும் அறிந்திருக்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றமுள்ளவர்கள் என்று தீர்த்தால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருக்கிறார். தெரிந்துதான் உங்களை கர்த்தர் இந்த இடத்துக்கு அழைச்சி வந்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுதான் ஆண்டவர் இந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே, இதுவரை நான் கவனியாமல் இருந்ததை இன்று என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இருந்தால் நான் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா என்பதை உணர்த்துகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். யார் வெட்கமடைவதில்லை? விசுவாசத்தோடு
ஆர்வத்தை, அர்ப்பணத்தை, கவனத்தை, மன உறுதியை உடையவன் எவனோ அவன் ஒரு காலும் வெட்கமடைவதில்லை என்று எழுதி இருக்கிறபடி ஆயிற்று. இந்த 4 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில முற்று பெற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். 2 காரியம் வேகமாய் சொல்லுகிறேன். 97வது சங்கீதம் 7வது வசனம். 1வது சங்கீதம் 97:7. சொரூபங்களை வணங்கி சுரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, 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 நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அவன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் இங்கே ஒரு கூட்டம் வெட்கப்படுவார்கள் என்று இந்த 97வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வெட்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, விக்கிரகங்களை வணங்கி எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால், கர்த்தர் சொல்வது இயேசுவுக்கு உரிய கனத்தை, இயேசுவுக்கு உரிய மரியாதையை, இயேசுவுக்கு உரிய ஆராதனையை வேறு எவருக்கும் கொடுக்காமல் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெட்கப்படாமல் இருக்கணும்னா ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை வேறு எதுக்கும் வேறு எதற்கும் கொடுக்க கூடாது. யாருக்கும் நாம மரியாதை செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆராதனை என்பது ஆண்டவர் இயேசு ஒருவருக்குத்தான் ஆராதனை சொந்தமானது. அல்லேலூயா. அவருக்குரிய மரியாதையை வேறு யாருக்கும் நான் கொடுக்காமல் இருப்பேன் என்கிற உறுதி நம்மிலே இருக்குமானால் தைரியமா சொல்லலாம், நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. 2வது எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்தது உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். நல்ல கவனி. ஆவியானவருக்கு ஒரு பெயர் கிருபையின் ஆவியானவர். ஏன், எந்த சூழ்நிலையில அவருக்கு அந்த பெயர்? நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை கேட்கும் போதோ, வசனத்தை வாசிக்கும் போதோ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? வசனத்தை கேட்கும் போதோ, வசனத்தை வாசிக்கும் போதோ ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? உணர்த்துகிறார். ஏன் நமக்கு அதை உணர்த்துகிறார் என்றால், எப்படியாவது அந்த பிள்ளை திருந்தி வர வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் ஏன் பேசுறாருன்னா, எப்படியாவது அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? திருந்தி வர வேண்டும். என்னுடைய மகன், எனக்கு சொந்தமான என்னுடைய மகன், எனக்கு சொந்தமான என்னுடைய மகள் திரும்பி வர வேண்டும் என்று கிருபையை வெளிப்படுத்த தேவன் நம்மை உணர்த்துவதனாலே அவருக்கு கிருபையின் ஆவியானவர் என்று பெயர். 2வது நிபந்தனை என்ன தெரியுமா? ஆவியானவர் உணர்த்தும் போது எனக்கு தெரியும், நல்லா தெரியும், வேண்டாம் என்று அல்ல தட்டாதபடி, ஒரு நாள் என் காதை அடைத்து விடாதபடி என்னை கர்த்தர் காத்து கொள்வீராக. அல்லேலூயா. இந்த 2 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவருக்காக ஒரு ஆர்வத்தை கர்த்தர் கொடுப்பார். நிந்தை நீக்க ஒரு ஆர்வத்தை கொடுப்பார். நிந்தையை சகிக்க ஒரு அர்ப்பணத்தை கொடுப்பார். ஆண்டவருடைய நாமத்திற்கு நிந்தை வரக்கூடாது, அவமானம் வரக்கூடாது என்பதில் ஒரு கவனத்தை கர்த்தர் கொடுப்பார். 4வது மன உறுதியை கொடுப்பார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நான் நிந்திக்க மாட்டேன், ஆண்டவரை நான் அவமதிக்க மாட்டேன் என்கிற காரியத்தை கர்த்தர் நம்மிலே கொடுத்து, அப்படி நடக்கிறானே அவன் தான் வெட்கப்படுவதில்லை. அப்படி ஆண்டவர் செய்யணும்னா 2 காரியத்தை கேட்கிறார். 1,
எனக்கு கொடுக்க வேண்டிய கனம், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, எனக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை என்னை தவிர வேறு எதற்கும் வேறு எவருக்கும் நீ கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது கேட்கிறார், ஆவியானவர் உணர்த்துறார், பேசுறார், நமக்கு நல்லா தெரியும். வேத வசனம், ஆண்டவர் வசனத்தின் மூலம் இப்படி பேசும்போது, வேதத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் என்னோடு எனக்காக பேசுகிறார், என்னை உணர்த்துகிறார் என்று சொல்லி நன்றாக நமக்கு தெரியும். ஆனால் அப்படி பேசும்போது, ஆண்டவரே என் காதை நான் அடைத்து விடாதபடி என்னை காத்து கொள்ளுவீராக என்கிற ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஜெபம் நமக்கு இருக்குமானால், ஆவியான உணர்த்தும் போது அந்த சத்தத்திற்கு செவி கொடுப்போமானால், நிச்சயமாய் வெட்கமடையாத ஒரு நிலையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். அந்த தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். எல்லாரும் அப்படியே முழங்காற்படிட்டு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். நம்முடைய குடும்பம், ஆண்டவருடைய பிள்ளை வெட்கப்படக்கூடாது என்பதில் ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஆகவே தான் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ என்று சொல்லும் பொழுது, விசுவாசம் மட்டும் போதாதப்பா, அந்த விசுவாசத்தில் ஒரு கிரியை வெளிப்படணும். அந்த கிரியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த கிரியை என்ன தெரியுமா? நிந்தையை நீக்க ஒரு ஆர்வம், ஒரு ஆசை இருக்கணும். ரெண்டாவது, நிந்தையை சுமக்க ஒரு அர்ப்பணம் இருக்கணும். மூன்றாவது, ஆண்டவருடைய நாமத்திற்கு நிந்தை வராம, தூஷணம் வராம ஒரு கவனம் இருக்கணும். நாலாவது, எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன காரியம் நடந்தாலும் ஆண்டவரை நான் நிந்திக்க மாட்டேன் என்கிற ஒரு மன உறுதி நமக்குள்ளே இருக்கணும். இதையெல்லாம் கர்த்தர் செய்யணும்னா, இந்த 4 காரியம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வெட்கப்படுவதில்லை. விசுவாசத்தோடு இந்த 4 கிரியையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த தேவ பிள்ளை தான் வெட்கப்படுவது இல்லை. இந்த நிலையில் கர்த்தர் நம்மை நடத்தணும். நம்ம இடத்துல 2 காரியம் கேட்குறாரு. எனக்கு கொடுக்க வேண்டிய கனம், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, எனக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையை எனக்கு மாத்திரம் செலுத்து, எனக்கு உண்மையாயிரு என்று கேட்கிறார். 2வது காரியம், கிருபையின் ஆவியானவர் சூழ்நிலையில நம்மை உணர்த்தும் போது, எனக்கு தெரியும், வேண்டாம் என்று அல்ல தட்டாதபடி, எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை அல்ல தட்டாதபடி, நம்முடைய காதை அடைத்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளுவீராக. உங்கள் சத்தத்துக்கு நான் உடனே கீழ்ப்படியணும். உணர்த்தும் போது நான் அதை சரி செய்து கொள்ளணும். எனக்கு கிருபை தாருன்னு எல்லாரும் கேட்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை நேசித்த ஆண்டவர் இந்த நாளிலே, ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் எவனோ என்று சொல்லும்போது, விசுவாசம் மட்டுமல்ல, அதனோடு இணைந்த ஒரு கிரியை வெளிப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறீர். அந்த கிரியை யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் தான் வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லி 4 காரியங்களை இன்றைக்கு எங்களுக்கு கர்த்தர் பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, நிந்தையை நீக்க மற்ற தேவ ஜனங்கள், ஆண்டவரே, சபைக்கு வருகிற நிந்தை, தேவனுக்கு வருகிற நிந்தையை நீக்குவதற்கு என்னால் முடிந்ததை நான் செய்வேன் என்கிற ஒரு ஆர்வத்தை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் நிந்தை வரும்போது அந்த நிந்தையை சுமக்க ஒரு அர்ப்பணத்தை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு, ஆண்டவரே, எங்களுடைய நடக்கையினாலே, எங்களுடைய செயலினாலே, ஆண்டவரே, திருவசனத்திற்கு அவமானம் வராதபடி, ஆண்டவரே, நாங்கள் கவனமாய் இருக்க ஒரு கவனத்தை கர்த்தர் தருவாராக. ஆண்டவரே, எங்க உள்ளத்தில், ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும், எங்களை சுற்றி இருக்கவங்க எங்களுக்கு அருமையானவர்களே எங்களை நிந்தித்தாலும் ஒரு நாளும் ஆண்டவரை நிந்திக்காமல் இருப்பேன் என்கிற ஒரு மன உறுதியை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு இந்த 4 வித கிரியைகளிலும் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டிய கனம், உமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, உமக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை உங்கள் ஒருவருக்கு மாத்திரம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, கிருபையின் ஆவியானவர் பேசும்போது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி, வேண்டாம் என்று
எங்கள் காதை அடைத்து விடாதபடி எங்களை கர்த்தர் காத்துக்கொள்ளுவீராக. ஆவியானவர் பேசும்போது செவி கொடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவர் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, இந்த வசனம் ஒவ்வொருவரோடு கூட இடைபடட்டும். இந்த 4 வித கிரியைகளும் விசுவாசத்தோடு எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.